வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, உத்தியோக் ஆதார்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம மாறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது வந்து மைக்ரேஷன் சொல்லுவாங்க. உத்தியோக் ஆதார்லேருந்து நம்ம உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து மைக்ரேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பழைய உத்தியோக் ஆதார் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து புதுசாகவும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பேன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த பேன் நம்பர் வந்து அதில் லிங்க்கில் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண முடியாது டேரெக்டாக. அதனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க உத்தியோக் ஆதார் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனாக. ஸோ அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை வந்து உங்களுடைய உத்தியோக் ஆதார் நம்பர் தெரியலனா நீங்கள் எப்படி அதை ரிகவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் வெரிஃபை இருக்குது பாருங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்காட் உதயம் இல்லை வந்து யூஏஎன் நம்பர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். உத்தியோக் ஆதார் மெமரண்டம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து மெயிலில் வருமா இல்லை வந்து ஃபோன் ஒன்று சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து மொபைல் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இதை என்டர் பண்ணிட்டு நீங்கள் வேலிடேட் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே ஹோமுக்கு வந்துருங்க. ஸோ இந்த பேஜுக்கு நீங்கள் இதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜ், ஹோம் பேஜ். நம்ம வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறது. ஸோ நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து உத்தியோக் ஆதார் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ அது வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனை மாற்ற போகிறோம். அது வந்து நம்ம மைக்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால் வந்து யூஏஎம் மைக்ரேஷன் டு உதயம் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து உங்களுடைய உத்தியோக் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வந்து நீங்கள் மொபைல் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு வெரிஃபிகேஷன் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்மளுடைய உத்தியோக் ஆதார் நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணிட்டு மொபைல் நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓடிபிக்கு இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓடிபிக்கு. அப்புறம் வந்து ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகிடும். அப்புறம் வந்து மைக்ரேஷன் ஃப்ரம் யூஏஎம் டு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. இங்கே வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து do you want to migrate from உத்தியோக் ஆதார் மெமரண்டம் டு உத்தியோக் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே வந்து நான் எஸ் கொடுத்துப்பேன். எஸ் கொடுத்தோன்னே இங்கே வந்து மைக்ரேட்னு கேட்கும். நீங்கள் வந்து மைக்ரேட் கொடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பேன் வெரிஃபிகேஷன் வந்துடும். இங்கே வந்து நம்மளுடைய டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பருக்கு ஆல்ரெடி வந்துடும். அப்புறம் உங்களுக்கு பேன் கார்டில் உங்கள் நேம் எப்படி அதுவும் வந்துடும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த செக் பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துக்கலாம். அப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஐடிஆர் வந்து ப்ரீவியஸ் இயர் வந்து நீங்கள் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்தீங்கன்னா நோ கொடுத்துங்க. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஜிஎஸ்டின்னு இருக்கான்னு கேட்குறாங்க. என்கிட்ட ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நான் நோ கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இயரோட டேர்ன் ஓவர்லாம் கேட்பாங்க. ஸோ நான் எதுவுமே பண்ணல, அதனால் வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு வந்து நான் பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம நெக்ஸ்ட் வந்துடுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய பேர் வந்துடும். அப்புறம் வந்து நம்மளுடைய நிறுவனத்தோட இல்லை வந்து நம்மளுடைய கடையோட பேர் வந்துடும். இங்கே வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கேட்டகரி கேட்குறாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்குறாங்க. ஸோ நம்ம அதில் எதுவும் நம்ம சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட ஜெண்டர் கேட்குறாங்க, மேல் ஃபீமேலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லேபிள்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம மாற்றுத்திறனான்னு சொல்லி கேட்குறாங்க. அது எஸ் கொடுத்தீங்க இல்லை நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வியாபாரம் எங்கே பண்ணுறீங்களோ, கடை இல்லை வந்து நிறுவனம் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளான்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், யூனிட் நேம் கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. இங்கே வந்து ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து உங்களுடைய டோர் நம்பரு, அப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், பிளாக்கு எல்லாமே எங்கெங்கே இருக்கோ நீங்கள் அட்ரஸில் கொடுத்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்களோ அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை இன்னும் ஆரம்பிக்கலனா நோ கொடுத்துங்க. அப்புறம் ஆரம்பித்த டேட் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, உங்கள் பேங்க் நேமு, உங்கள் ஐஎஃப்சி கோடு, அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டோம். இங்கே வந்து ட்ரேடிங், அப்புறம் வந்து நான் ட்ரேடிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பொருளை வாங்கி நம்ம இன்னொரு ஊருக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம்னா அது வந்து ட்ரேடிங்கில் வந்துடும். நான் ட்ரேடிங்னா நம்ம வாங்கி ஒரே இடத்துல வச்சு விற்கிறது தான் நான் ட்ரேடிங்கு. ஸோ நீங்கள் வித்தியாசம் புரிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சர்ச் என்ஐசி கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அப்புறம் ட்ரேடிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து சர்வீஸ் தான் பண்ணுறோம், அதனால் வந்து சர்வீஸ் கொடுத்துடலாம்.
ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவும் எடுத்துக்குது டிஜிட் கோடு. ஸோ அதனால் வந்து நம்ம இதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆட் ஆக்டிவிட்டிக்கு சூஸ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ் கேட்குறாங்க பாருங்க. மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மேல் ஒருத்தவங்க ஃபீமேல் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே ஒரு சில ஆப்ஷன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எது கொடுக்கணும் கொடுத்துங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபி இருக்க கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓடிபி வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இங்கே பிரிண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். நம்ம இது கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு பிரிண்ட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் நோட் பண்ண நம்பர் இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் கரெக்டாக அங்கே கேட்டிருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஓடிபிக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா இருக்குது பாருங்கள். அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறது எதாவது அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.